Hi guys, welcome to SS Sports Info தமிழ். CSK டீம்ல ஒரே நேரத்தில் 4 விக்கெட் கீப்பர் மற்றும் தோனியின் ஓய்வை குறித்து பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். IPL மினி ஏலத்தில் சென்னை அணியின் தேர்வுகள் தோனியின் ஓய்வு முடிவை அறிவிக்கும் காலத்தை வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கு. ஒரு கிரிக்கெட் வீரராக MS தோனியின் IPL எதிர்காலம் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. அதிலும் CSK அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தோனிக்கு பிறகு அணியின் வாரிசு யார் என்பதை வெளியிட்டிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு நீண்ட காலமாக அனுபவம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த IPL மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். MS தோனிக்கு மாற்றா CSK அணி இளம் மற்றும் புதிய வீரர்களுக்கு அதிக அளவில் செலவு செஞ்சிருக்காங்க. இந்த மினி ஏலத்தில் முதலில் சஞ்சு சாம்சனை CSK RRடமிருந்து ட்ரேடிங் முறையில் 18 கோடிக்கு வாங்கினாங்க. டோனியின் இடத்திற்கு சஞ்சு சாம்சன் முக்கியம். இவரை தொடர்ந்து CSK அணி 19 வயதான கார்த்திக் சர்மா மற்றும் உருவில் பாடலை வாங்கியது. ஸோ MS தோனியோடு சேர்த்து தற்போது CSK டீமில் 4 விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன்கள் அணியில் இருக்காங்க. குறிப்பாக சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் மற்றும் கார்த்திக் சர்மா போன்ற 3 வீரர்களும் அபாரமாக பேட் பண்ணக்கூடிய அற்புதமான வீரர்கள். ஸோ இவங்களில் யாரை 2026 IPL விக்கெட் கீப்பராக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2008 முதல் ஸ்டம்புக்கு பின்னாடி டோனியை மட்டுமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அணிக்கு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ 2026 ஸ்டம்புக்கு முன்னாடி யார் இருப்பாங்க அப்படின்றதான் விஷயமே. இது குறித்து பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கூறும் பொழுது, எப்போதாவது ஒரு கட்டத்தில் டோனி விலகலாம், அதற்கு மாற்றாக ஒரு வீரரை தயார் செய்ய வேண்டும் என்று அணி நிர்வாகம் கவனம் செலுத்துவதாக தெரிவிச்சிருக்காரு. இந்த இடத்த சஞ்சு சாம்சன் போன்ற இன்டர்நேஷனல் பிளேயரால் மட்டும்தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இந்த நகர்வுகள் அனைத்துமே தோனியின் ஓய்வை நோக்கி செல்வதை உறுதி செய்கின்றன. இதை பற்றி முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பா கூறும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பொழுதும் இல்லாத வகையில் 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் CSKவில் இருப்பது தோனியின் ஓய்வை வலுவாக சந்தேகப்பட வைப்பதாக தெரிவிக்கிறார். ஸோ 2026 IPL டோனி ஒரு ஃபுல் டைம் பிளேயராக இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை இம்பாக்ட் பிளேயராக தான் இருப்பாருன்றது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் டோனியோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு அவரை பற்றி தெரிய வரும். ஸோ 2026 IPL போட்டிகள் தொடங்கும் வரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ IPL பற்றின இந்த அப்டேட்ஸ் இன்றைக்கி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.